இன்றைக்கு நாங்க வந்திருக்க கிளை அரசுல இருந்து ஒரு 3 மணித்தால மட்டும் தான் இந்த பீச். ப்ராவோ மாய். இங்கதான் இந்த நகரத்துடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மாமாறு நல்லா மெல்ட் ஆகும், நல்லா இருக்கும். எந்த நாட்டுக்கு போகுதுன்னு தெரியல, இங்கிலாந்துக்கா இல்லாட்டி அயர்லாண்டுக்கா. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்க வந்திருக்க கிளை என்று சொல்லி கிளைக்கு ஏன் வந்திருக்கிறோம், அதாவது வசந்த காலம் தொடங்கிடுச்சு. இன்றைக்கு வசந்த காலம், அதனால இங்க ஒரு அழகான பீச் ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிதான் வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இதுதான் கிளையுடைய டவுன் ஹால்னு சொல்றது, அதாவது இங்க மேரின்னு சொல்லிவிடும். இந்த மேரி இவ்வளவு ஆர்கிடெக்சர்ல எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க வீடியோல கமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாம எந்த காணொளிகளை பார்த்து ஆதரவு தர எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். எப்படிங்க? நல்லா இருக்கும். இந்த இடத்த பற்றி இவர் தான் எனக்கு சொன்னவர் இன்றைக்கு போகணும்னு சொல்லி. அதனால பிளான் இல்லை, டக்குன்னு திடீரெண்டு போறதுக்காக வேண்டி லாஸ்ட் மினிட் எத்தனை ஒரு ஆர்ஆர்பியில வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தவன கூப்பிட்டு காலையில. இந்த இடத்த பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த இடத்த பற்றி என்ன, இந்த சிட்டிகள் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மற்றது இங்க ஒரு சாண்ட் பீச் ஒன்று இருக்குது. கூடுதலான தமிழாக்கள் இங்க வந்து வீடியோ போட்டதை நாங்கள் பார்த்தது இல்லை. நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா போடுங்க காணொலியில வந்திருக்கிறேன்னு சொல்லி. இந்த நகரத்துல தான் அதாவது நீங்க டோவர்ன்னு சொல்லி யூகேக்கு போறதுக்கு வேண்டிய போர்ட்டுகள் இருக்குது. பட் அது ஃபெரி, யூரோ டனல் எல்லாம் இங்க தான் இருக்குது பக்கத்துல. இங்க இருக்கு பாருங்க இந்த நகரத்துடைய. அதாவது விக்டரி ஆஃப் கிரெசின்னு சொல்றது ஆங்கிலேயர் பிரெஞ்சுகளை தோற்கடிச்ச நேரம். அந்த பேட்டில் தான் இந்த இடத்தை பிடிக்கணும். அதாவது 1346ஆம் ஆண்டு எட்வர்ட் மூண்ட் ஆஃப் இங்கிலாந்து இந்த பேட்டில் வின் பண்ணி இந்த நகரத்தை பிடிக்க. இந்த நகரத்தில் இருக்கிற கவர்னர்ஸ், அதாவது இந்த கவர்னர்ஸ் ஆங்கிலேயர்களிடம் சரணடைஞ்சு இந்த சிட்டியை ஆங்கிலேயர்கிட்ட குடிக்கணும். 1346ஆம் ஆண்டு இது ஆங்கிலேயர்கிட்ட போய் சேருது. அதுக்கு பிறகு இந்த சிட்டியை பிரெஞ்சு கையில் இப்போ போகுதுண்டா பிரான்சுவா த கீஸ்ன்னு சொல்லி 1558ஆம் ஆண்டு இதை திரும்ப பிரெஞ்சு நாட்டுக்கு பிடிச்சு கொண்டிருக்கு. அதைத்தான் இந்த ஹிஸ்டரியா போட்டிருக்கணும். இந்த அதாவது இந்த மொனிமன் 1895ஆம் ஆண்டு அவர்களுடைய நினைவா வச்சிருக்கணும். இதுதான் இந்த சிட்டியுடைய தொடக்க ஒரு வரலாறு. வாங்க அப்படியே போ. வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. என்ன பார்க்கிங் மாதிரியா இல்லாட்டி வேற ஏதாவது மொனிமெண்ட் ஏதாவது காட்டுறாங்கன்னு தெரியல. நினைக்க அது ஒரு சின்ன பார்க்கா இருக்கலாம். பெருசா மக்களை காணல. இந்த டைம் லீவு, போன வாரம் லீவு இருந்துச்சு, அது முடிஞ்சா. அதனால இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரிஞ்சுட்டு தானே, அதனால ஆட்கள் வாரது கொஞ்சம் குறைவா இருக்கும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல வித்தியாசமான ஆர்கிடெக்சர் உண்டு இது. இந்த வெள்ளக்காக நிற்குது பார்த்தீங்களா? நார்மலா உள்ள போகலாம். என்ன மேரி தானே திறந்திருக்கும். நாளைக்கு பிரான்ஸ்ல 2வது சுற்று, அதாவது நகராட்சி தேர்தல் நடக்குது. பாத்தீங்கன்னா ஓட் போடலாம். மறக்காம உங்களோட சிட்டியில இருக்கிற எங்களுடைய தமிழாக்கள் மற்றது நல்ல திட்டம் வச்சிருக்கிற ஆக்களுக்கு போய் ஓட் போட்டு உங்களுடைய ஆதரவை தெரியுங்க. வேண்டி கேட்டுக்கோங்க. நாங்க மேரிக்கு வந்திருக்கிறோம். இப்படி பிரெஞ்சு நாட்டு மேரியல் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இது சரியான கிராந்தலா இருக்கு. இது பெரிய ஒரு மேரி உண்டு. அவ்வளோ சின்ன மேரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் பெரிஸ் மேரியும் இருக்கும். அவர்களுடைய ஹிஸ்ட்ரி நார்மலாக ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களிடம் போர் செய்கிற இடம். அவர்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது பிரெஞ்சுக்காரர் வின் பண்ண பேட்டில், அவருடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க மேரி. பிரான்ஸ் நாட்டு மேரியின் அழகு. இங்கே சலோன் டொனர்ன்னு சொல்லி இருக்கும். அதான் மெயின் சலோன். அங்கே தான் நிறைய பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும். அது அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, இது கல்யாணம் நடக்கிற இடம். இங்கே மேரேஜ் ஏதாவது செய்றீங்கன்னா இங்கே தான்
புதுமண தம்பதிகள் வந்து கல்யாண பாட்டு கட்டினோம். இங்கே தான் நீங்கள் ஆக்கள் வந்து கொன்சை முனிசிபல்னு சொல்கிறது. இங்கே தான் இந்த நகரத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுறது. அது பின்னால் இருந்து மக்கள் பார்க்கலாம். இங்கால வந்து அதாவது வார 22ஆம் தேதி புது நகராட்சி சபை உண்டு. இங்கே கூடி புது மேயர் வந்து எலெக்ட் பண்ணி இந்த நகரத்துடைய சட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல பார்லிமெண்ட் மாதிரி இருக்கேன்னு மேபி நாளைக்கு இது தண்டி வச்சுருக்காங்க. நாளைக்கு இல்லை, இனி புதுசாக அடுத்த வாரத்தில் வந்து புது மேயர் வந்து இங்கே பதவி வைப்பார். போக முடியாது. எஸ், இந்த கூடுதலான இதில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கிறனால மூடி இருப்பாங்க. இந்த நகர மண்டபத்தை நீங்கள் பார்த்துட்டு முக்கியமான இடம் கிளையில் வந்து இந்த பீச் தான். அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கூடுதலான இந்த பக்கத்தில் வந்து கல் பீச் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல மண் பீச்சல் இருக்கும். நல்ல ஃபேமஸான கிளை பீச் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இங்கால ஈஸியான பார்க்கிங் இருக்குது. இன்றைக்கு ஒருவேளை ஆக்கள் சரியான குறைவாக இருக்குன்னு இந்த நேரத்தில். என்றாலும் இந்த பீச்சில் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்குது. த்ரூ வீல் மாதிரியே இருக்குது. இன்றைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறபடியால் வந்து நிறைய பேர் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டுருக்காங்க. அவங்க பாருங்க, நல்ல விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது. இங்கே காட்டு. இந்த அங்கால இருக்கிற அங்கால போனீங்கன்னா நீங்கள் டோவர் போகலாம். கெலே டோவர்ன்னு சொல்லி இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அடுத்த பக்கம் வந்து அதாவது இங்கிலாந்துக்கு போகக்கூடிய வழி. அதனால கூடிய கப்பல்கள் எல்லாம் வந்து நீங்க நிக்குதுன்னு அதை பாருங்க. இந்த போர்க்கப்பல் மாதிரி நிக்குது. நிறைய நல்லா இருக்கு பார்க்க. கடையிலும் இருக்கு அங்க. ஐஸ்கிரீம் கடைகள், ஸ்வீட் கடைகள், கெபான்கள். சம்மர் டைம்ல செம்ம பிஸியா இருக்கும் இந்த இடங்கள் எல்லாம். ட்ரெஸ்ஸுகள் மாத்துறது, ஆக்கள் இருக்கிறது, சாமான் வைக்கிறது எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இப்படி கொஞ்சம் வெறிச்சொடி மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல. என்னது கேம்ஸ் போய்கொண்டிருக்காங்க அந்த போட். நாங்க அப்படியே இந்த இடத்துல நடக்க போறோம். சுக்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கலாம். வந்தாலும் பரவாயில்ல. அங்கே போய் இந்த கடலை நடக்கலாம்ல. வேற என்ன சொல்லுங்க. அதாவது மக்களுக்கு அட்வைஸ் எதுவும் பண்ணலையா? வேற என்ன இருக்கு இந்த பீச்ல பாக்குறதுக்கு புதுமையா? நம்ம பார்த்ததுல மண் பீச் பார்த்ததில்ல. மண் பீச் பார்த்தா இல்லையா இங்க பிரான்ஸ்ல? இதுவும் வித்தியாசமான பீச்சா தான் இருக்கு. த்ரூ வீல் மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு. ஒருவேளை வேக்கன்ஸ்குள்ள முடிஞ்சு இங்க வெக்கேஷன் முடிஞ்சபடியால கொஞ்சம் வீட்டை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் ஆட்கள். இப்போ இங்க இருக்கவங்க எல்லாமே இந்த ஊர் டூரிஸ்ட் குறைவு தான் இந்த டைம்ல. அதுவும் இப்போ இதுவும் நடந்துகிட்டு தானே. இப்போ வெளிநாட்டு இருந்து பாரத கொஞ்சம் குறைவா இருக்கும். பெட்ரோல் தட்டுப்பாடு, விலைகள் கூட. இது உள்ள இது கொஞ்சம் சதுப்புத்தன்மை கூட உதைக்குது. பரிசுல இருந்து ஒரு 3 மணிக்காலம் ஓட்டம் தான் இந்த பீச். இது கிட்ட வந்து ஒரு நாளைக்குள்ள பாக்குறதுக்கு கோட்டைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த டவுன் ஹாலும் போய் பார்த்து கொள்ளலாம். நீங்க அப்படியே லண்டனுக்கு போற வழியில சம்மர் டைம்ல இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பார்த்துட்டு அப்படியே நீங்கள் லண்டனுக்கு போய் சேரலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க போகிறோம். பாருங்க, நல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில் இருக்குது. மற்றது அங்கால வந்து ஐஸ்கிரீம் கடையில் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கடையில் தான் வந்து நிறைய மக்கள் நிற்கிறபடியால் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அந்த மூலன்னு சொல்கிற மட்டியும் ஃபேமஸ் ஆனது. அதோட கருப்பு மட்டி
போன முறை வீடியோவில் பார்த்துக்கிற மட்டியில் எவ்வாறுங்க ஃப்ரீத் வாங்கியிருக்கிறோம். இந்த ஏரியாவில் வந்து இந்த ஃப்ரீத் வந்து சரியான ஃபேமஸான இடம். அதாவது நம்மள மூளோட சேர்த்து சாப்பிடணும், அதாவது மட்டியோட சேர்த்து சாப்பிடணும். என்றாலும் இந்த ஃப்ரீத் வந்து 5.50 எல்லாம் நிறைய இருக்குது போட்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்திருக்காரு. நாங்கள பாருங்க எப்படி இருக்கு அந்த வியூ. இப்போ தான் ஒரு ஃபேரி கப்பல் ஒன்று போய் கொண்டிருக்கேன். அயர்லாண்ட்லேருந்து ஒரு கப்பல் ஒன்று வந்து போய் கொண்டிருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரீத்தாக இருக்குது, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்குது. மாமாரி நல்லா மெல்ட் ஆகுது, நல்லா இருக்கும். வந்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு கடை காட்டுங்க. அந்த கடையை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து இங்கே இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் முக்கியம். மற்றது அந்த சாண்ட்விச்சல் வேணுமெண்டா பசிச்சா சாப்பிட்டுக்கொள்ளுங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து மஸ்ட் ட்ரை உண்டுங்க. இங்கே வந்து அயர்லாண்ட், இங்கிலாந்துலேருந்து ஃபெரியல் கப்பல்கள், சின்ன சின்ன யாட்டுகள் எல்லாம் வந்துருக்கு. அங்கே தான் போய் நிப்பாட்டுற இடம். அங்கேருந்து இப்போ அப்படியே எல்லாம் புடினம் பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்மூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல இந்த டொக்கிலேருந்து வந்து கார்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அதுதான் டெர்மினல் மாதிரி, அதாவது கப்பல் டெர்மினல் மாதிரி. அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே போகலாம். இங்கே இன்னொரு கப்பல் போய் கொண்டிருக்கு. இங்கே ஒரு நடப்பாதை உண்டு, ஒரு சின்ன கலங்கரை விளக்கத்தோட. உங்களை நோக்கி ஒரு கப்பல் வருதா? இது வந்து ஷீப், அதாவது அந்த சின்ன சின்ன கப்பல்கள், ஆக்கள் மற்றது சாமான்கள் போகிற இதுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு வர கப்பல்கள் இங்கே போய் கொண்டிருக்கு பாருங்க. எந்த நாட்டுக்கு போகுதுன்னு தெரியல. இங்கிலாண்டுக்கா இல்லாட்டி அயர்லாண்டுக்காண்டு இருக்காங்க. இந்த குளிரில் இருந்து மீன் பிடிக்கிறாங்க. என்ன மீன் வச்சுருக்காங்க? எத்தனை வெட்டி எவ்வளோ 3 துணி போட்டு மீன் பிடிச்சாங்க. கரெக்டாக பாரு, நல்ல மீன் தான் கிடைக்கும். Wow. Bravo. Hi. Hi. Thank you. ஃப்ரெஷ்ஷான மீன். இல்லை குளிரில் இருக்கிற மீன் இருக்கு. இருக்குமாண்ணா, வேற மாதிரி பேர்கள் சொல்லுவாங்க.